ஆண்டவருடைய பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சோதரத்தையும் நன்றி செலுத்துகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு குறைவில்லாதபடி தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறார் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு நடந்து வந்த தேவன் இனியும் உங்களை அதிகமாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாவரும் தேவன் நல்ல சுகத்தோடு சைக்கியத்தோடு வைத்திருப்பாராக. உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் கடந்த நாட்கள் தான் நம்மளை பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறபடியால் இந்த வேளையிலும் ஒரு விசை அவருடைய சமூகத்துக்குள்ளாய் நம்ம கண்களை மூடி அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். ஒரு விஷயம் யாவருமாய் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? நீங்கள் இருக்கும் இடத்திலே இருக்கிற வண்ணமாக அமையாமல் நீங்கள் உணர்ந்தால் படியிட்டு இல்லது உங்களால் முடிய உலகள் படியிட முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்தில் சூழ்நிலை அமர்ந்திருந்து கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஐயா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் நீ ஒருவரே சொந்தக்காரராக இருக்கிறபடியால் உமையே நாங்கள் போற்றி புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ராஜா தகப்பனே, கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள் எங்களை பிரவேசிக்க வைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்ல துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெவ்வேறாய் சந்தித்து ஆசீர்வதித்திருக்கிறேன். போக்குவரத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். கையிட்டு சில வேலைகள்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன். குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். தேவ பலத்தோடு காத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு கொடாரங்களையும் நீ கொடுத்த அப்பங்களுக்காய், தண்ணீர்களுக்காய், சகல நீ செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். கடந்த நாட்களை காட்டிலும் இந்த புதிய நாளில் இருந்து இன்னும் அதிகமாக மக்களை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் நிறைவாய் சந்திக்கிறாங்க. இந்த தெய்வ கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நடத்தி காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு கொடான ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எடுக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்கள் மக்களை அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருகிறாங்க, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருகிறாங்க, ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தருகிறாங்க. தடைபட்டிருக்கிற காரியத்தை எல்லாம் தேவன் இந்த நாளிலே நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைத்து, கட்டுகள் எல்லாம் உடைத்து ஆண்டவரை ஜெயத்தை கட்டளையிடுகிறாங்க. இந்த நாளிலும் என் தகப்பனே, நீ ஒவ்வொருவரோடு நீ பேசும் இடைகளும் ஆறுதலையும் விடுதலையும் ஜெயத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மகிமையின் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கரம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேற்றி உங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரியே, இந்த நாளில் கூட நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக் கொண்டிருக்கிற பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். அல்லேலூயா. இங்கு அப்போஸ்தலர் பவுல் அழகாய் எழுதியிருக்கிற ஒரு காரியம், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது. இது சங்கீதக்காரன் தாவீது அழகாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே இங்கே துவங்கப்படும் பொழுதை பாருங்க, எதினாலே இந்த சந்தோஷம் கிடைக்கும், எதினாலே மனமகிழ்ச்சி உண்டாகும், எதினாலே மேலால் நம்முடைய சரீரம் ஆரோக்கியத்தோடு இருக்கும். இதுதான்
சங்கீதக்காரன் தாவீது அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரை குறித்து, யாரை குறித்து? தேவனை குறித்து தாவீது சொல்லுகிற ஒரு காரியம். தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரியாசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு அழகா இந்த ஒரு காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வேதம் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். தேவ ஜனமே, நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். நாம் விளந்தால் படித்து செபிக்கப்படும் பொழுது, நம்மை செபிக்க ஆரம்பிக்கப்படும் பொழுது, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், தேவன் எனக்காக முன்பாகவே இருக்கிறார். நான் வருவதற்கு முன்பாகவே என் தேவன் கடந்து வந்திருக்கிறார். நான் ஜெபத்திற்கு கடந்து வருவதற்கு முன்பாகவே என் தேவன் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறபடியால் என் தேவன் என் ஜெபத்தை கேட்கப் போகிறார். நான் என் தகப்பனோடு பேசப் போகிறேன், என் ஆண்டவரோடு நான் பேசப் போகிறேன் என்று சொல்லி முதலாவது நமக்குள்ளே என்ன வர வேண்டும்? நமக்கு முன்னால் அவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசம் வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். இதுதான் இது சங்கீதக்காரன் தாவீது அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அவரை நோக்கி பார்த்து நான் என் விண்ணப்பத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பாக இருக்கிறவரை நான் நோக்கி பார்க்கிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால நோக்கி பார்க்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கிறவரை நான் நோக்கி பார்க்கிறேன். நான் யாரோடு அல்ல, என் தேவனோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜெப அறையிலே நான் என் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், என் கர்த்தரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் அவரை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசையாதபடி, நான் அவரை நோக்கி பார்க்கிறபடியால் நான் அசையாதபடி, நான் கொஞ்சம் கூட அசந்து விடாதபடி அவரை வலது பரியாசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் ஒரு நோக்கி பார்க்கப்படும் பொழுது அவர் நம் வலது பரியாசத்தில் இருக்கிறார். நாம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு வழிகாட்டுவதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு நம் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் வலது பரியாசத்தில் இருக்கிறபடியால் இதுதான் சங்கீதக்காரன் தாவீது அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அசையாதபடி அவர் என் வலது பரியாசத்தில் இருக்கிறார். அவர்கள் நோக்கி அவர்கள் ஜெபிக்கப்படும் பொழுது என் ஜெபம் கேட்கப்படும். என் ஜெபத்தை கேட்கிறவர் கடந்து வந்திருக்கிறார், என்னை வழிநடத்தினவர் என்னோடு வந்திருக்கிறார், என் அறையிலே இருக்கிறார், நான் ஜெபிக்கிற இடத்திலே இருக்கிறார், என் ஆலயத்திலே இருக்கிறார், நான் கடந்து போகும் பொழுது இருக்கிறார், நான் எங்கு கடந்து சென்றாலும் சரி, நான் துதிக்கும் போதெல்லாம் என் தேவன் என்னோடு இருக்கிறார், 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 இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை நமக்குள் வளர்த்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆணித்தரமான ஒரு விசுவாசம் நமக்குள் கடந்து வருமானால் அந்த நம்பிக்கை நம்மேல் அளவில்லாம், தேவன் மேல் நாம் அளவில்லாமல் அந்த நம்பிக்கை நம்மேல் கடந்து வரும். அப்பொழுது அவர் நம் வலது பரியாசத்தில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே இப்பொழுது 26 நம் வீட்டு வாசிக்கிற 26 வசனத்தை, எதினாலே நான் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால், அவரை நான் நோக்கி கொண்டிருக்கிறபடியால், அதனால் நான் அசைக்கப்படாதபடி இருக்கிறேன், அவரின் வலது பரியாசத்தில் இருக்கிறபடியால், அதனால் தான் என் இருதயம் மகிழ்ந்தது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த இருதயம் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும், சந்தோஷம் உண்டாக செய்யும். தேவனுக்கு நமக்கு உறவுகள் அதிகரிக்க 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 அந்த இருதயம் சந்தோஷத்தை கொண்டே இருக்கும், அந்த இருதயம் கழிவுந்து கொண்டே இருக்கும். கர்த்தரோடு நம்ம உறவு கொள்ள அந்த இருதயத்திலே எந்த விதமான சோகங்களும், எந்த விதமான துக்கங்களும், எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் அந்த இருதயத்திலே அவர் வாசம் செய்கிறபடியால், அவரே இருதயத்தின் சொந்தக்காரராக இருக்கிறபடியால் அங்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுதான் சங்கீதக்காரன் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவும் கழிகூர்ந்தது. அல்லேலூயா. நம்முடைய நாவு கழிகூற ஆரம்பிக்கும். எப்பொழுது கேட்டாலும் சரி, கர்த்தரோடு நெருங்கி
கிடைக்காலும் சரி விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை தான் வரும். சிலர் சொல்லுவார்கள், என்னத்தை நடக்க போகிறது, என்னவோ நடக்கும், நடந்தாலும் நடக்குங்களால் இல்லை. ஆனால் அப்படி என்ன, கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் கர்த்தரை நான் நோக்கி பார்க்கிறேன், நான் அவரை வலது பரியாசத்தில் இருக்கிறார், என் செப்பம் கேட்கப்பட்டது, என் வார்த்தை என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது கிரியை செய்யும், அது அற்புதத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசத்தோடு இருக்கப்படும் பொழுது அந்த நாவு கழிவுற ஆரம்பிக்கும், சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். அந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மனமகிழ்ச்சியான ஒரு வார்த்தையாக தான் புறப்படும், யாரையும் துக்கப்படுத்தாத ஒரு வார்த்தையாக இருக்கும். இதுதான் அழகாய் பாடிருக்காரு, என் நாவில் பிறக்கிற வார்த்தை எல்லாம் பிறருடைய காயங்களை ஆற்றும் என்று சொல்லி நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிறருக்கு துக்கத்தை ஆற்றுகிறதாய் மாறும், பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். சிலர் சொந்து போய் வருவார்கள், வேதனையோடு கடந்து வருவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நாம் சொல்றது, நமக்கு விசுவாசம் இருக்குமானால், கர்த்தரோடு நாம் நெருங்கி உறவாடுவோமானால், அவரிடத்தில் நாம் சொல்லக்கூடிய காரியம் எப்படி இருக்கு தெரியுங்களா? சகல கவலைப்படாத சகோதரனே சகோதரியே, கர்த்தரோடு அங்கலாய்ப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகாரின் துயரத்தை தீர்த்தவர், அன்னாரின் கண்ணீரை கண்டவர், உங்களுடைய கண்ணீரை காண்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள், தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தை அவரை ஆற்றும், நம்முடைய நாவின் வார்த்தை அவரை ஆற்றும். அப்பொழுது எப்படி இருக்கும்? சந்தோஷத்தோடு கழிவுறுத்தும். அந்த வார்த்தை அவர்களை கழிவுற செய்யும், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் தோல்வி போல் இருந்தாலும் சரி, ஆனால் நமக்குள் ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் அந்த வாயின் வார்த்தை. அதனால தான் சொல்கிறது, என் நாவு கழிவுறுந்தது. நம்முடைய நாவு கழிவுற ஆரம்பிக்கப்பட வேண்டும். நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கப்பட வேண்டும். இதுதான் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது மூன்றாவது சொல்லுகிறார், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். அல்லேலூயா. அநேகருக்கு சரீர சுகம் இல்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு, அநேக சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. பல மருத்துவர்களை பார்த்திருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்ல உங்க சரீரம் எப்பொழுதும் இப்படியே தான் இருக்கும், எப்பொழுதும் நீங்கள் மருந்து மாத்திரையோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் தேவ ஜனமே, நாம் கர்த்தரை நம் முன்னால் வைத்திருப்போமானால், அவரோடு நாம் நெருங்கி வாழ்வோமானால், இந்த சரீரம் கூட நம்பிக்கையோடு இருக்கும். எந்த நம்பிக்கை? தேவன் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் கொடுத்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற சரீரத்தை ஒருவனும் ஒரு கொள்ளை நோயும் தொட முடியாது. என் உச்சந்தலைக்கு உள்ளங்கால் வரையிலும் என் கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறபடியா, அவன் ஆலயமாக இருக்கிறபடியா, இது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என் பலவீனங்கள், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள என் தேவன் வல்லவராக இருக்கிறார், என் ராஜா வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை கடந்து வரும், இந்த நம்பிக்கை கடந்து வரும். தேவன் நமக்கு நம்பிக்கை, தேவனோடு சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை, அவரை எனக்கு இப்பொழுது என் முன்னால் இருக்கிறார் என்று வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழப்படும் பொழுது நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் சரி, ஆனால் அந்த சரீரம் சந்தோஷ நம்பிக்கை அடையும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வருபடும் பொழுதே இந்த சரீரம் சுகமடைகிறதாக இருக்கும், பெருந்தாகிறதாக இருக்கும். யோசித்து பாருங்கள், பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விட்டுவிட்டார். எல்லாம் விட்டுவிட்டு அந்த சரீரத்தை பெரும்பாடு விற்காமலே போய்விட்டது. அவள் மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு கடந்து வருகிறார். அவருடைய விசுவாசம் யார் மேல் இருந்தது? கர்த்தர் மேல் இருந்தது, இயேசுவின் மேல் இருந்தது. நடந்து போகிறார். அவர் வஸ்திரத்தை தொட்டாவலாவது, அந்த வஸ்திரத்தை தொட்டாவது நான் சுகமடைவேன் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருடைய சரீரத்தில் இருந்த பெரும்பாடு நீங்கி போய்விட்டது. அல்லேலூயா. அவருடைய விசுவாசம், அவருடைய சரீரம் பாருங்க, அந்த சரீரம், அந்த மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருந்தது. இயேசு எனக்கு சுகப்படுத்தி விட்டார், இயேசு எனக்கு சுகப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அந்த சரீரம் நம்பிக்கை அடைந்தது. என் தேவ ஜனமே, உடைய எந்த எப்பேற்பட்ட ஒரு பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு சொல்லுங்கள், இந்த சரீரம் கர்த்தருடையது, இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரமே, நீ ஏன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இதோ கர்த்தருடைய நம்பிக்கையானது. அந்த
பெரும்பாலான ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உமக்கும் சுகத்தை கொடுப்பார், இந்த சரீரத்துக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி நமக்குள் ஒரு நம்பிக்கை வளர வேண்டும். நம்பிக்கை வர வேண்டும், தேவனின் நம்பிக்கை வர வேண்டும். அதுதான் இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை நமக்கு முன்னால் எப்பொழுதும் இருக்கப்படும் பொழுது, தேவனை நம்ம முன்னால் வைத்து நம்ம துதிக்கப்படும் பொழுது, அவரின் ஜெபம் கேட்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரம் சுகமடைகிறதாக இருக்கிறது. நான் மீண்டும் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த ராஜாவை ரிசை நம்மளே இருக்கிற வண்ணமாய் நம்மளே கண்களை மூடி இப்பொழுது நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது விதமாய் ஆண்டவரே சொல்லப்பட்ட காரியம், அன்றைய தகப்பனே, நாங்கள் எங்களுக்கு முன்பாக உம்மை நோக்கி பார்க்கிறோம், நீங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர் ஐயா. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களுக்கும், சிறியவர்களும் சிறியவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்க இருக்கிறீர் ஐயா. யாவருக்கும் முன்பாக நீ இருக்கிறபடியால் அன்றைய உம்மை எப்போதும் இவர்களுக்கு முன்பாக நிறுத்திருக்கிறார்கள் ஐயா. அன்றே உமக்கு இவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அன்றைய விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை அல்லவா? உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெப வேளையிலே பங்கு பெற்றிருக்கிற அன்றைய யார் ஒருவர் இப்பொழுது பலவீனத்தோடு இருந்தாலும், யாருடைய தகப்பனே பலவீனத்தோடு யாருடைய தகப்பனே இருந்தாலும், மனவேதனையோடு இருந்தாலும், அன்றைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாசம் இல்லாத வார்த்தையாக இருக்கிறது என்று சொன்னாலும், இந்த இருதயம் சந்தோஷம் இல்லாத துக்கமாக இருக்கிறது என்று சொன்னாலும், இன்றைக்கு கர்த்தர் காரியத்தை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் வலது பரியாசத்தில் இருக்கிறபடியா இவர்கள் ஒவ்வொருடைய வலது பரியாசத்தில் இருக்கிறீர்களா, ஒவ்வொரு வலது பரியாசத்தில் இருக்கிறபடியா இவர்கள் அசைக்கப்படாதபடி அதை விசுவாசம் உள்ளவர்களாய், அதை தகப்பனை கற்பானை மேல் கட்டப்பட்ட அதை தகப்பனை நல்ல விசுவாசத்தோடு உறுதியாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இவர்களுக்கு உதவி செய்யும் மேல் வைராக்கியம் கொள்ளட்டும், உறுதியான விசுவாசம் ஆண்டவரே. இவர்கள் அசைக்கப்பட முடியாதபடி, இவர்கள் அசைக்கப்பட முடியாதபடி இவர்கள் இருதயம் கடிகூறட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற வேதனை, இருதயத்தில் இருக்கிற துக்கம், இருதயத்தில் இருக்கிற கவலைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே. இவர்களை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருதயத்தில் இருக்கிற எல்லா சங்கடங்களும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அந்த இருதயம் மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். இவர் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இதுவரை ஆண்டவரே விசுவாசம் இல்லாததாக இருக்கும். இனி இந்த நாளில் இருந்து இந்த வார்த்தை இவர் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையாய், சந்தோஷம் உள்ள ஒரு வார்த்தையாய், அநேகரை ஆற்றுகிற ஒரு வார்த்தையாய், அநேகரை தேற்றுகிற ஒரு வார்த்தையாய், அநேகருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தையாய், அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையாய் இவர் நாவிலிருந்து புறப்படட்டும். கர்த்தராவே அப்படியாய் ஆசீர்வதிப்பீராக, அவ்விதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவன் நாவிலிருந்து புறப்பட வார்த்தை அநேகருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், பிள்ளைகளுக்குள் சந்தோஷம் கொண்டு வரட்டும், கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், பெற்றோருக்குள் சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், ஒன்றால் ஒருவர் நண்பர்களுக்குள் சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் எப்படிப்பட்ட நாவின் வார்த்தை கழிவுற செய்கிறாக. அன்றைய மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கட்டும். எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் இப்பொழுது இந்த பலவீனங்கள் நீங்கட்டும். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கை மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை மேல் வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது சுகத்தை கட்டளையிடுகிறாக, நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கரங்கள் கூட இருக்கட்டும், மகிமையின் கரங்கள் கூட இருக்கட்டும், வல்ல கரங்கள் கூட இருக்கட்டும். ராஜா நீர் ஆசீர்வதியும். இந்த கேட்ட வார்த்தை நிமித்தம் என் தேவன் தாமே அவ்விதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் அற்புதமான ஊழியக்காரன் கடமை செய்திருக்கேன். பல உன்னிடத்திலிருந்து கடந்து வந்து இந்த மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் காத்துக்கொண்டு ஆசீர்வதியும். தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். வேதனாய் சிந்தித்து ஆசீர்வதியும். வீட்டில் அப்பங்கள், தண்ணீர்கள், மாமிசத்தை தொட்டி, எண்ணெய் கலங்கிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். போக்குல வரட்டும், ஆசீர்வதித்து தாரும்.
நாட்டில் தேவையெல்லாம் கர்த்தர் நிறைவாய் சந்தித்தரணும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும், எல்லா கொள்ளை நோய்களுக்கும், எல்லா பஞ்சங்களுக்கும் தேவன் ஜனங்களை தப்பிவிப்பீராக. தப்பிவித்து பாதுகாத்துக் கொண்டு ஆசீர்வதித்தரணும். நீ மகிமையின் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். தேவ கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மகிமையின் கரங்களிலே அர்ப்பணித்திருக்கிறோம். ஆசீர்வதித்தரணும். இதுவரை நடத்தி வந்த தேவனே, இனியும் நடத்தி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவாரங்கள் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இந்த நாள் கேட்ட வார்த்தை நிமித்தமாய் உங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியும், உங்கள் நாட்டிலே இனி புறப்படுகிற வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கிறதும் கழித்துகிறதாக இருக்கும். உங்கள் சரீரம் இனி நம்பிக்கையோடு கர்த்தர் சுகத்தை தந்து நல்ல ஆரோக்கியத்தோடு காப்பாராக. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. So